அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். இந்த இயங்கிற்கு பெயர் நவக்கிரக தமிழ் ஜோதிடம். இப்போது தமிழுக்கு 240 எழுத்துக்கள், அதற்கு தனிப்பட்ட எண்கள் கொடுக்கப்பட்டு வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். சொத்து என்பதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். சொத்துக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கும் 5, 4, 9, 18 அதனுடைய விதியனுங்கிறது 9. அதாவது சொத்துக்கு கரு எது என்றால் காசு பணம்தான். சொத்துக்கு கரு காசு பணம்தான். காசு பணம் இருந்தால் தான் பொருள் வாங்க முடியும், பவுன் வாங்க முடியும், ஆபரணம் வாங்க முடியும், இடம் வாங்க முடியும், நிலம் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், கம்பெனியில் உருவாக்க முடியும், தொழில்துறைகள் செய்ய முடியும். அதான் சொத்து. சொத்துக்கு கரு காசு பணம்தான். அதனால் சொத்துக்கு எது, சொத்து என்பது எப்படி வருகிறது என்றெல்லாம் யோசிப்பாங்க. சொத்து என்பது அது ஒரு கரு. அது 9வது விதி எண்ணை குறிப்பிட்டு வருகிறது. 5ஆம் இடத்துக்கு புத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுது. முதல் புத்திரஸ்தானங்கிறது 5, 2வது புத்திரஸ்தானங்கிறது 9. அந்த சொத்து என்ற சொல் சொத்துக்கு 9வது விதி எண் அவதாரமாக எடுக்கப்பட்டுள்ளது. சொத்துக்கு அவதார எண் 9. அந்த சொத்து என்பதுதான் கரு. கரு என்றால் காசு பணம் தான். முதலில் காசு பணம் தான், அப்புறம்தான் அனைத்துமே. மிஞ்சி போனால் தான் கம்பெனிகள், மிஞ்சி போனால் தான் எதுலேயும் நிற்க முடியும், போட்டியில் வெல்ல முடியும். அதான் சொத்து என்பது அது ஒரு கரு. சொத்து என்பது கரு. அது ஒரு அந்த கரு என்பது தான் காசு பணம். இது நான் சொல்லக்கூடியது. வெவ்வேறு வகையில் மாற்றியும் அந்த வார்த்தையை சொல்லலாம், சரிங்களா? ஆனால் அது சொத்து 9வது விதி எண்ணை அது அவதாரமாக எடுத்துள்ளது. மத்து. மத்துக்கு 3 எழுத்து. 1, 4, 9 அதெல்லாம் கூட்டினாக்கா 14. அதில் விதி என்கிறது 5. சோபகிறது 8, 9, 2, 5, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 33. அது விதிங்கிறது 6. ஏன்னா வருஷங்கிறது 60 வருஷம்தான். பிரபவ முதல் வருஷம், கடைசியில் அட்சய வருஷம். இந்த சோபகிருத வருஷங்கிறது 33. அது விதிங்கிறது 6. அப்படி இருப்பனால நான் ஒரு எண்கிழித்து கொண்டு வருகின்றேன், அவ்வளோதான். அது குரோதி வருஷம். இந்த வருஷம் வந்து குரோதி வருஷம். 3 எழுத்து. 3, 8, 8 இதெல்லாம் கூட்டாக்கா 19. அதோட விதி என்கிறது 1. விசுவாசு 4 எழுத்து. 6, 5, 3, 5 இதெல்லாம் கூட்டினாக்கா 19. அதை விதி என்கிறது 1. பராப வருஷம் 4 எழுத்து. 9, 1, 9, 5 அதன் கூட்டினாக 24. அதன் விதி என்கிறது 6. அடுத்தது பிரச்சாரம். பிரச்சாரம் என்ற சொல்லுக்கு 6 எழுத்து வருது. அதில் 1, 9, 1, 3, 9, 1, 3, 7 இதெல்லாம் கூட்டினாக்க 24. அது விதி என்கிறது 6. வம்புக்காரன் என்கிறம். வம்பு குணம் 2வது என்கிணத்து அவதாரமாக எடுக்கப்பட்டு உள்ளது. 5, 7, 2, 7, 8, 3, 6 இதெல்லாம் கூட்டாக்க 38. அதை விதி என்கிறது 2. 2ஆம் இடத்து 2ஆம் இடம் சாதாரண இடம் இல்லை, அது ஒரு கொலைக்கார இடமாகவும் குறிப்பிட்டு வருகிறது. அதான் வம்புக்காரன். அது குடும்ப சார்த்தமாகவும் வருகிறது. அதன் விதி என்கிறது 2. வம்புக்காரனுடைய விதி என்கிறது 2. காலம் வெல்லும். காலம் வெல்லும் 7 எழுத்து.
8 4 7 8 1 6 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 41. அதன் விதிங்கிறது 5. காலம் வெல்லும். அப்போ வந்து காலத்தை வெல்லக்கூடியது 5வது நம்பர் கால வெல்லும். அவை 5வது எண்ணை அவதாரமாக எடுக்கப்பட்டுள்ளது. கால வெல்லுங்கிறது 5வது விதியன். புதையல். புதையலுக்கு வந்து 4 எழுத்து 2 2 2 5 இதெல்லாம் கூட்டினாக்கா 7. புதையல் கூட 7வது விதியனில் வருகிறது. புதையல் 7வது எண்கணித்தை அவதாரமாக எடுக்கப்பட்டுள்ளது. 7வது எண்ணில் காட்டுகிறது புதையல். பொக்கிஷம் 3. புதையல் பொக்கிஷம் 2 ஒன்றா தான் வரும். ஆனால் இதுக்கு ஒரு உதாரணம் போகும், அதுக்கு ஒரு உதாரணங்கள் போகும். பொக்கிஷத்துக்கு வந்து எண்களிடம் 2 7 2 3 7 இதெல்லாம் கூட்டாக 21. அது விதிங்கிறது 3. பொற்காலம் எண்களிடம் 2 5 8 4 7 இதெல்லாம் கூட்டாக 26. அது விதிங்கிறது 8. புதுயுகத்துக்கு வந்து எண்களிடம் 5. ஒரு 5ஆம் இடம் தான். அதைத்தான் வந்து நம்ம வந்து வித்தை புத்தி சாணம் என்று புத்திர சாணம் என்று சொல்லப்படுகிறது. அந்த 5வது விதியனை தான் புதிய குழந்தைகளை ஏற்படுத்துறது, புதிய வித்தைகளை ஏற்படுத்துறது, புதிய உலகத்தை ஏற்படுத்துறது, புதிய பாதைகளை ஏற்படுத்துறது எல்லாமே அந்த 5வது விதியன். புதுயுகம் 5வது எண்கணித்தை அவதாரமாக எடுத்து உள்ளது. அப்போது 2 9 4 1 7 இதெல்லாம் கூட்டாக 23. அதை விதி என்கிறது 5. புதுயுகம் 5வது நம்பர் தான். புதுசாக உருவாக்குறதெல்லாம் அதுதான். மழைக்காலங்கிறது 9 2 8 4 7 இதெல்லாம் கூட்டாக 29. அதன் விதி என்கிறது 2. பழைய யுகம் வந்து 4 தான். இருந்தாலும் யுகம் வந்து 6ஆக இதில் வந்து எண்கணித்தில் வருகிறது. பழைய யுகம் 6வது எண்கணிதத்தில் அவதாரமாக எடுக்கப்பட்டுள்ளது. 9 1 2 4 1 7 இதெல்லாம் கூட்டாக்கா 24. அதன் விதி என்கிறது 6. அப்போ பழைய யுகங்கிறது 6வது எண்கணிதத்தில் அவதாரமாக எடுக்கப்பட்டு உள்ளது. தேல் 2 எழுத்து 8 4 12 அதன் விதி என்கிறது 3. 12 ராசிலையும் விஷராசி எது அப்படின்னாக்கா விருச்சகம் தான். அந்த விருச்சகத்தில் வந்து பாருங்கள் 3வது விதி எண்ணை குறிப்பிட்டு வருகிறது. 3வது விதி என்கிறது மிகப்பெரிய யோகமான எண். அதெல்லாம் மனிதனுக்கு 3வது விதி எண் வந்துட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். தேல்ங்கிறது 12 அதன் விதி என்கிறது 3. பூரானுக்கு வந்து 7வது விதி எண்ணில் அவதாரமாக எடுக்கப்பட்டுள்ளது. பூரான் 7வது எண்ணில் அவதாரமாக எடுக்கப்பட்டுள்ளது. பூரானுக்கு வந்து எண்கணிதம் 9 1 6 இதெல்லாம் கூட்டாக 16. அது விதி என்கிறது 7. கச்சேரிங்கிறது 1 9 4 அது கூட்டாக 18. அது விதி என்கிறது 9. கச்சேரி. அப்போது கச்சேரிக்கு 4 எழுத்து அதன் விதிங்கிறது 9. கச்சேரிலாம் 9வது இடத்தை வந்து குறிப்பிட்டு வருகிறது. 9வது எண்ணில் அவதாரமாக எடுக்கப்பட்டுள்ளது. ஒருத்தர் வந்து பாடணும் அப்படிங்கிறதெல்லாம் பாட கற்றுக்கணும் அப்படின்னா அந்த கச்சேரியில் போய் சேர்ந்துக்கிட்டால் தான் அதிலையும் திறமையாக வந்தவர்களுக்கு வந்து முன்னிலையில் பாட வைப்பார்கள். அதுதான் கச்சேரி. இன்னும் நிறையா இருக்குது கச்சேரிலாம். அது கச்சேரிங்கிறது அதனுடைய அவதார எண்ங்கிறது கச்சேரி 9வது விதி எண்ணில் வருகிறது. விஷக்கடிங்கிறது 5 எழுத்து 6 3 7 1 6 இதெல்லாம் கூட்டினாங்க 23. அதனுடைய விதி என்கிறது 5. விஷக்கடிங்கிறது தோலில் தான் வரும், உடம்புல எங்கேயும் வரும். அதாவது விஷக்கடி அந்த 5வது இடத்த வச்சு தான் சொல்லப்படுகிறது. அதாவது விஷக்கடிங்கிறது தோல்வியாதிகள். விஷக்கடிங்கிறது உள்ளுக்குள்ளே கிடையாது, மேலே தான் இருக்கும் விஷக்கடிங்கிறது. அதுதான் 5வது விதி எண்ணில் வருகிறது. விஷக்கடிங்கிறது தேல் கடிச்சலாம் தான், உடம்புல சொருங்கு குஷ்டங்கள் வந்தாலும் சரி, அதெல்லாம் விஷக்கடி தான். விஷக்கடிங்கிறது சரியாகவே 5வது இடத்தில்
வருகிறது, 5வது எண்ணை பார்த்து வருகிறது. விஷக்கடி 5வது எண்ணை பார்த்து தான் பாவக்கிரகங்கள் இருந்தாலும் சரி, அந்த 5வது பாவக்கிரகங்கள் விஷக்கடிக்கு உண்டான கிரகங்கள் இருந்தால் அந்த விஷக்கடிகளை உடம்புங்கும் ஏற்படுத்தும். அதான் தோலில் தான் விஷக்கடிங்கிறது தோல்லாம் தெரிய முடியும். வயிற்றுக்குள்ளலாம் தெரியாது, வாய்க்குள்ளலாம் தெரியாது, மேலே தான் தோல் மேலே தான் வரும். விஷக்கடிங்கிறது தோலில் உடம்புங்கும், மூஞ்சுங்கும், முதுகெங்கும், நெஞ்செங்கும், வயிறெங்கும், இடுப்புக்கு கீழெங்கும், காலுங்க விஷக்கடிகள். ஒரு பேர்த்துக்கு விஷக்கடி உண்டானால் மாறவே மாறாது அவ்வளோ சீக்கிரத்தில். அதனால் விஷக்கடிக்கு விதியின் 5. அப்போ விஷக்கடிங்கிறது 5வது கரெக்டாக சரியாகவே விஷக்கடி 5வது எதிர்னு வருகிறது. தோல்வியாதிக்கு 5 எழுத்து 3, 1, 6, 9, 8 இதெல்லாம் கூட்டம் 27. அதுவும் 9வது விதியில் வருகிறது. ஏனென்றால் 5, 9, 1, 5, 9 எல்லாம் திரிகோணம் என்று சொல்லி திரிகோண ராசிகள். அந்த 3 சாணத்திலையுமே இந்த எண்கள், இந்த தோல்வியாதி விஷக்கடி விட்டால் 5, தோல்வியாதி ரொம்ப கோளாறுகளை பண்ணால் அதுவும் விஷக்கடிங்கிறது 1, 5, 9 இந்த மாதிரி இடத்துல பாவக்கரை இருந்தால் அவங்க உடம்புல தழும்பு, விஷக்கடிகள் எல்லாமே வரும். அதாவது நம்ம நல்ல ராசின்னு சொல்கிறோம், திரிகோணத்தில் இருக்குது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிடையவே கிடையாது. விஷக்கடி என்பது ஒரு நல்ல திரிகோணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. அதெல்லாம் அரிப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் 1, 5, 9 தான். இப்போது தோல்வியாதி 9வது விதின்னு வருகிறது. நரம்பு வலிக்கு 8, 3, 7, 2, 5, 5 இதெல்லாம் கூட்டினாக்கா 30, விதியின் 3. 3 நரம்பு தான். அதான் நரம்பு வலி பெருக்கல் குறிப்போடு வரும். ஒரு பக்கம் வலிச்சாக்கா இன்னொரு பக்கம் வலிக்கு நிற்கும். அந்த வலின்னு அப்படி மாற்றி வலிச்சுக்கிறது தான் விதியின் 3. 3 நரம்பையும் காட்டுது விதியின் 3. நரம்பு வலி 3 நரம்பில் ஏதோ ஒரு நரம்பு வலிச்சாலே கை கால் வலி எடுக்கும், தடவிட்டு இருப்போம். இதெல்லாம் வலியோடு நரம்பு வலி விதியின் 3. அதனால் இந்த தென்கிழத்தை வச்சு தான் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். தமிழ் எண்ணிதம். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், நவக்கிரக தமிழ் எண் ஜோதிடம், அரியலூர் மாவட்டம். நான் தமிழ் எண்ணிக்கிற வள்ளுவர். நன்றி, வணக்கம்.